இப்போ பார்த்தீங்கன்னா விகார்டு ஸ்டெபிளைசர் வந்திருக்கு. இதோட என்ன ப்ராப்ளம்னா இன்புட் வருது, அவுட்புட் வரல. பாருங்கள், இன்புட் வந்துடுச்சு, அவுட்புட் வரல. என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இந்த ஃபில்டரை செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த இதையும் செக் பண்ணணும். அடுத்து இந்த கெப்பாசிட்டர், இது மூணையும் மாற்றி பார்த்துக்கணும். மாற்றி பார்த்து அவுட்புட் வரலன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு அதை மாற்றி பார்க்கணும். இதை மாற்றிட்டாலே நமக்கு அவுட்புட் பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். இப்போ வாங்க இதை மாற்றுவோம். ஃபஸ்ட்டு 3 கெப்பாசிட்டரையும் மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாற்றிட்டு நான் சொல்கிறேன். இப்போ வந்து 3 கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. இப்போ அவுட்புட் வருதான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிட்டேன். இன்புட் ஆன் ஆகிடுச்சு. அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து டேமேஜ் ஆகும். அடுத்து இந்த டிரான்சிஸ்டர், அதிகபட்சம் ரிலே, இதை மாற்றினாலே எல்லா அவுட்புட்டு எல்லா ஃபால்ட்டுமே சரியாயிடும். வேறு ஒன்றும் ஃபால்ட்டு வராது மேக்ஸிமம்.